தக்காளி சால்னாக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 5 பீஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி, அதே மாதிரி ஒரு 6 பீஸ் வர மாதிரி பூண்டு, ஒரு 3 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்கியே இல்லை உடச்சிட்டு எப்படினாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பொடி எல்லாமே. 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கி அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கசகசா சொல்ல மறந்துட்டேன். அரைக்கும் போது 1 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் நல்லா வதங்கி இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்னஸ் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன், ரொம்ப கெட்டியாக இருக்குது. கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம இந்த குருமாவில் சேர்த்துடலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு நல்லா ஒரு 4 விசில் வரணும். 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோதான். சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுதான். இப்போ பாருங்கள், நல்லா சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு இந்த குருமா வந்து, அதாவது குருமா சால்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஊற்றி தொட்டு சாப்பிட்றத விட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.